எல்லாரோட உயிரையும் எடுக்கிற யமதர்மராஜாவையே சிவபெருமான் கொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கதை உண்மையிலேயே நடுங்க வைக்கும். யமதர்மராஜா மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு சிவபக்தரோட உயிரை எடுக்க வர்றாரு. யமனை பார்த்ததும் மார்க்கண்டேயன் பயந்து ஓடல, பக்கத்துல இருந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. நான் இப்போ சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சிட்டேன், உன்னால என்ன செய்ய முடியும்னு யமனை நேருக்கு நேர் கேட்டாரு. கோபத்துல யமன் தன்னோட பாசக்கயிறை வீசுறாரு. ஆனா அது மார்க்கண்டேயனோட சேர்த்து சிவலிங்கத்தையும் சுற்றிக்குது. அந்த நொடியிலேயே சிவபெருமான் லிங்கத்திலிருந்து ஆக்ரோசமா வெளில் வந்து, என் பக்தர் மேல பாசம் வீசுவியான்னு சொல்லி யமனோட நெஞ்சில எட்டி உதைச்சாரு. உலகத்தையே நடுங்க வைக்கும் யமன் அந்த ஒரே உதையில இறந்தே போயிட்டாரு. அப்புறம் தேவர்களின் வேண்டுகோளுக்காக சிவன் யமனுக்கு உயிர் கொடுத்து, என் பக்தர்கள் பக்கத்துல கூட நீ வரக்கூடாதுன்னு கடுமையா எச்சரிச்சாரு. இதுதான் சிவபக்தியோட சக்தி.